இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தரமான மேட்ச் தான் பார்க்க போகிறோம். எந்த மேட்ச் யாருன்னா பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை விசஸ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை. பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை டீம் காண்டி நம்பர் 11 கார்த்திக் நல்ல ஒரு டச் ட்ரை பண்ணார். இருந்தாலும் எஸ்ஆர்எம் டீம் வந்து ஒரு டிஃபென்ஸ் நிகழ்த்திருக்காங்க. நம்பர் 7 ஆடுறாரு, வந்தவொடனே ஒரு ரீச் பாயிண்ட் போட்டிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க நம்பர் 7 எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. தப்பு பண்ணக்கூடாது, சும்மா ஈஸி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கூடாது, அதெல்லாம் தப்பு டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய பெரிய தப்பு. ராஜா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு, நம்பர் 11 ராஜா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜா தான் ஆடுறாரு. செகண்ட் ரைடு ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். தொட்டிருக்காரு, வெளியே போயிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். போயிருக்காருன்னு நினைக்கிறேங்க. அம்பையர் என்ன டிசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். தொட்டிருக்காருங்க ராஜா அந்த இடத்துல. ரைட் சைட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ராஜாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்பர் 2 ஆடிருக்காரு. அருமையான ஒரு ரீச் ட்ரை பண்ணியிருக்காரு. மாரிமுத்து லெஃப்ட் ஆர்ஸ் மாரிமுத்து டச் வாங்கியிருக்காரு. டிஃபென்ஸ் எடுத்தோன்னே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது. இதுக்கு டிஃபென்ஸ் ஃபஸ்ட்டு ஏறி இறங்குவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம டீம் வந்து தப்பு பண்ணுறாங்க. நம்பர் 15 சுப்பிரமணி அருமையாக ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு அலத்தங்கரை டீமுக்கு. பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்பர் 7 ரைட் ஆடுறாரு. ஃபஸ்ட்டு வந்தே ஒரு அசால்ட்டாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார். இந்த வாட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். போனஸ் ட்ரை பண்ணியிருக்காரு, போனஸ் கொடுத்துருக்காருங்க. நம்பர் 11 ராஜா ஆடுறாரு. தேர்ட் ரைடு ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தேர்ட் ரைடு ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க ராஜா. அருமையான ஒரு ரைடர். ரைட் அஃபென்ஸ் அலத்தங்கரை டீம்லேருந்து ஒரு பாயிண்ட் அலத்தங்கரை டீம். பார்த்தீங்கன்னா ஆஃப் டைம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 5 எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி 3. ராஜா பார்த்தீங்கன்னா 4வது ரைடு ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தார். லாக் ஆகிருக்காருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்பர் 15 சுப்பிரமணி ஆடி ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க அலத்தங்கரை டீமுக்காக. நம்பர் 7 எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்காக மறுபடியும் ஸ்கோர் பண்ண வந்திருக்காரா, லாக் ஆவாரா அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு ரைட் அஃபென்ஸ், நல்ல ஒரு டாலான ரைடரும் கூட. நம்ம டிஃபென்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க, அது தெரிஞ்சே அவன் உள்ளே போய் தொட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. 2 பாயிண்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உள்ளே வந்து டச் இல்லை, ஒரு பாயிண்ட் தான். ரைட் ஆர்ஸ் முத்துராம் அடித்து விட்டுருக்காங்க. அஃபென்ஸ் வந்து அவங்களா ஸ்கோர் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறது கூட வேறு, இவங்களா அடித்து விட்டுறது அது தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது டீமுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா ராஜா மறுபடியும் 5வது ரைடு வந்து லாக் ஆகிருக்காரு. போன ரைடு தான் லாக் ஆனார், சுதாரிச்சு ஆடி இருக்கணும். இருந்தாலும் இந்த ரைடு லாக் ஆகிருக்காரு. நம்பர் 7 இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணார் அப்படின்ட்டு நம்பி ஆடினார். நம்ம டிஃபென்ஸ் பிடிச்சிருக்காங்க. கருப்பசாமி லெஃப்ட் கார்னர் அருமையான ஒரு தைஹோல்டு நிகழ்த்திருக்காரு. நம்பர் 15 நல்ல ஒரு டுக்கி ரிலீஸ் ட்ரை பண்ணார், இருந்தாலும் லாக் ஆகிருக்காரு. நல்ல ஒரு டிஃபென்ஸ் நிகழ்த்திருக்காங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. நம்பர் 2 ஆடுறாரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து. ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பசாமி நல்ல ஒரு தைஹோல்டுங்க, கரெக்டான இடத்துல வச்சு அருமையான ஒரு தைஹோல்டு நிகழ்த்தி கொடுத்துருக்காரு அலத்தங்கரைக்காக கருப்பசாமி. நம்பர் 11 கார்த்திக் ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவார்ன்றத பார்க்கலாம். நல்ல ஒரு முயற்சி, இருந்தாலும் லாக் ஆகிருக்காருங்க. சென்டர்லேருந்து தைஹோல்டு பண்ணுறதெல்லாம் கவனிக்காமல் ஆடுறாங்க, அதனால் லாக் ஆகிறாங்க. தனசேகரான பிடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு லெஃப்ட் அஃபென்ஸ் தனசேகரன். முத்துராம் நல்ல ஒரு தைஹோல்டு நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்பர் 15 சுப்பிரமணி ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். லாக் ஆகிருக்காருங்க. நல்ல ஒரு ஜம்ப் ட்ரை பண்ணார், இருந்தாலும் லாக் ஆகிருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்பர் 7 ஆடுறாரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. நம்பர் 7 ஸ்கோர் பண்ணுவாருன்றதை பார்க்கலாம். ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. செகண்ட் டச் வாங்குறாரு கருப்பசாமி இந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா ஆடுறாரு. நம்பர் 11 ராஜா நல்ல ஒரு ரைட் அஃபென்ஸ் அலத்தங்கரை டீமுக்காக ஸ்கோர் பண்ணுவாருன்றதை பார்க்கலாம். நல்ல ஒரு ஜம்ப் ட்ரை பண்ணார், இருந்தாலும் லாக் ஆகிருக்காருங்க. அருமையான ஒரு பேக் ஃபால் அடிச்சிருக்காங்க 28 எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து. நம்பர் 7 ஆடுறாரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமில் வந்து. நல்ல ஒரு ஜம்ப்பு, இருந்தாலும் ஸ்கோர் ஆகலைங்க அந்த இடத்துல. சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் இது பிடிச்சே ஆகணும். லெஃப்ட் கார்னர் வந்து செல்ஃப் கட்டிங் ஆகிருக்காங்க. நம்பர் 3 மாரிமுத்து தேவையில்லாத தப்பு. நவீன் மறுபடியும் டச் வாங்கியிருக்காருங்க. 3 பேர் இந்த இடத்துல 2 பேர் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 9 எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி 10. ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கார்த்திக் பார்த்தீங்கன்னா நம்பர் 11 கார்த்திக் அருமையாக ஆடி ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. போனஸ் ட்ரை பண்ணாரே, இருந்தாலும் போனஸ் கிடைக்கல. நம்பர் 2 ஆடுறாரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து. பார்க்கலாம் நம்ம டிஃபென்ஸ் பிடிப்பாங்களா அப்படின்றத. பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டையாக தான் போயிட்டுருக்கு. 1 பாயிண்ட் லீட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த டைமில் தப்பு பண்ணியிருக்காரு நம்பர் 18 கருப்பசாமி. கிட்டத்தட்ட 2 தச்சு ஒரு அடி அடிச்சு விட்ருக்காரு. இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது டீமில் இருந்துட்டு. பார்த்தீங்கன்னா நம்பர் 11 கார்த்திக் ஆடி லெஃப்ட் அஃபென்ஸ் ஆடி ஸ்கோர் பண்ணுவாருன்னு ஆடினார், இருந்தால் லாக் ஆகிருக்காரு. நம்பர் 7 எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து ஆடுறாரு. மாரிமுத்து லெஃப்ட் ஆர்ஸ் மாரிமுத்து நம்பர் 3 அடிச்சு விட்ருக்காருங்க. சரியான அடி கூட இல்லை, லூஸான அடி அடிச்சு விட்ருக்காரு. டிஃபென்ஸ் தான் தப்பு பண்ணுறாங்க நம்ம அலத்தங்கரை டீமில். ராஜா ஆடுறாரு. நம்பர் 11
ஸ்கோர் பண்ணுவார்ன்ற கான்ஃபிடன்ட்ல ஆடினார். இருந்தாலும் நல்ல ஒரு டை ஹோல்டு நிகழ்த்தியிருக்காங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. நம்பர் 2 ஆடுறாரு. சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் பிடிச்சாங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட். பிடிக்கல, அடிச்சு தான் விட்டுருக்காங்க. நம்பர் 9 நவீன் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆலத்தங்கரை டிஃபென்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் 15 பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஃபென்ஸ் தான் நம்ம டீமில் இருந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு நம்பர் 15 தூத்துக்குடி லெஃப்ட் டிஃபென்ஸ் சுப்பிரமணி, நல்ல ஒரு ஸ்கோரர். பார்த்தீங்கன்னா நம்பர் 7 ஆடுறாரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து. ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கோர் பண்ணலைங்க. நம்பர் 11 கார்த்திக் ரைடர் வந்து ஒரு டிஃபென்ஸ் பிடிச்சி கொடுத்துருக்காருங்க அந்த இடத்துல. மறுபடியும் சுப்பிரமணி ஆடுறாரு தூத்துக்குடி லெஃப்ட் டிஃபென்ஸ். சுப்பிரமணி அருமையான ஒரு லெஃப்ட் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு ஆர்ச்சுக்கிட்டே இருந்து நல்ல ஒரு ரிலீஸ் வச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆலத்தங்கரை டீம் ஒரு பாயிண்ட்டு. நம்பர் 7 ஆடுறாரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ரைடர். போனஸ் ட்ரை பண்ணியிருக்காருங்க. போனஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஒரு பாயிண்ட் லீடில் இருக்கிறோம். இப்போ பொறுமையாக யோசிச்சு ஆடலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 15 பிரேக் டான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கபடி பாடாமலோ இல்லை நாக்கை கடிக்கிறது அந்த மாதிரி வேறு ஏதாவது செய்ய போனால் இந்த மாதிரி பிரேக் டான்ஸில் ரைட் அவுட் ஆயிடுவாங்க. ஆனால் இது தேவையில்லாத பாயிண்ட்டு. சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் போயிடுச்சு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா முத்துராம் வேஸ்ட்டான ஒரு அடி அடிச்சு விட்ருக்காருங்க. நல்லா அவர் உள்ளே பண்ணி அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இவராக போயிட்டு முன்னாடி போயிட்டு இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. தப்பு இந்த இடத்துல நம்ம 11 கார்த்திக் பார்த்தீங்கன்னா வெளியே ரிலீஸ் வைக்க முடியாமல் அவுட் ஆகிருக்காரு. பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில். டைம் அவுட் கேட்டிருக்காங்க. டைம் அவுட் அப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16 ஆலத்தங்கரை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி 19. பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ரைட் அஃபென்ஸ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்காக ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். பிடிக்கணும் நம்ம டீம் பிளேயர்ஸ் பிடிச்சிருக்காங்க. கருப்பசாமி அருமையான ஒரு தை கோல் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் தப்பு பண்ணுறாரு, ஒரு டைம் பிடிச்சி கொடுக்குறாரு. நம்பர் 11 ராஜா ஆடுறாரு. நல்ல ஒரு டச் பாயிண்ட் எடுத்து வந்திருக்காருங்க ராஜா. நல்ல ஒரு டைமிங்கில் அவங்க ஒரு பாயிண்ட் எடுக்க, நம்ம டீம் பிளேயர்ஸ் ஒரு பாயிண்ட் எடுக்க நல்லாவே ஸ்கோர் ஆடிட்டு இருக்கிறாங்க. டிஃபென்ஸ் மட்டும் தான் தப்பு பண்ணுறாங்க நம்ம டீமில். இல்லைனா நம்ம நல்லா பேக் ஃபாலோ சரியாக கவனிக்காதனால சுப்பிரமணி நம்பர் 15 ஆடி இருக்காரு. சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காருங்க. ரொம்ப கவனமாக ஆட வேண்டிய இடத்துல இப்படி போய் மாட்டியிருக்காரு. மாட்டக்கூடாது, தப்பு தான். நம்பர் 11 ஆடுறாரு ராஜா. நல்ல ஒரு ரைடருங்க. நல்ல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் லாக் ஆகிருக்காரு. நல்ல ஒரு முயற்சி இருக்குது நம்பர் 11 கிட்ட. நம்பர் 7 ஆடுறாரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலேருந்து முத்துராம். அருமையான ஒரு தை கோல்டு நிகழ்த்தி கொடுத்துருக்காரு ஆலத்தங்கரை டீமுக்காக. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 11 கார்த்திக் ஆடுறாரு. நம்பர் 11 கார்த்திக் தஞ்சாவூரை சேர்ந்த லெஃப்ட் டிஃபென்ஸ். அருமையான லெஃப்ட் டிஃபென்ஸ். ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். உள்ள ஒரு கிக்கு ட்ரை பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு ரிலீஸ் ஆர்ச்சுக்கிட்ட. ரைட் சேஃப் 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கிக்கு பாயிண்ட் இல்லை பார்த்துக்கோங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20க்கு 22. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி 22 ஆலத்தங்கரை 20. நல்ல ஒரு மேட்சுங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் மாறியாச்சு. நல்ல ஒரு விறுவிறுப்பான மேட்ச் தான் இந்த மேட்ச். லெஃப்ட் டிஃபென்ஸ் ஆடுறாரு ஆலத்தங்கரை டீமுக்காக. ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு டச் ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் லாபி ஏறி இருக்காருங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம பிளேயர்ஸ் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க. தேவையில்லாத தப்பு. அதான் டீமை பதிக்கும். முத்துராம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அவர் அடித்ததும் இல்லாமல் 2 பாயிண்ட்டாக போயிடுச்சு. 1க்கு 2 போயிடுச்சு. நம்பர் 2 ஸ்கோர் பண்ணியிருக்காரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலேருந்து. நம்பர் 15 சுப்பிரமணியன் அருமையான ஒரு டச் பாயிண்ட் எடுத்துருக்காருங்க டைமிங்கில். 6 பாயிண்ட் லீட் ஆகிருச்சு. இருந்தாலும் நம்ம அஃபென்ஸ் வந்து ரொம்ப நல்லா எஃபோர்ட் போட்டு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா மாரிமுத்து லெஃப்ட் ஆர்ச் மாரிமுத்து லெஃப்ட் காராக நின்று ஒரு தை ஹோல்டர் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு ஆலத்தங்கரை டீமுக்கு. நம்பர் 15 ஆடுறாரு சுப்பிரமணி. ஸ்கோர் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். தொட்டிருக்காருங்க. தொட்டிருக்காருங்க. அந்த இடத்துல தொட்டிருக்காருங்க லெஃப்ட் கார்னரை. பார்த்தீங்கன்னா கார்த்தி ஆடுறாரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23க்கு 26. 3 பாயிண்ட் லீடில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான். பண்ணியிருக்காருங்க கார்த்திக். ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கார்த்திக் தான் ஆடுறாரு 2 டிஃபென்ஸில். இந்த இடத்துலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. அருமையான ஒரு மேட்ச்சு. இவரை மட்டும் பிடிச்சோன்னா மேட்ச் நம்ம கையில் தாங்க. நம்பர் 7 பிடிக்கணும். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்பர் 7 ஆடுறாரு. இவரை வந்து டேக்கிள் பண்ணுறோம் நம்ம தான். மாரிமுத்து தேவையில்லாத தப்பு பண்ணியிருக்காருங்க. 2 பாயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க. அழகாக ஈஸியாக பாயிண்ட் எடுத்து ஒரு ஆல் அவுட் நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி 2 பாயிண்ட் அடிச்சு விட்றாங்க. தப்பு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் போய் இந்த ரைடு மாட்டியிருக்காருங்க. 2 ரைடு ஸ்கோர் பண்ணி கொடுத்து 1 மேன் வரைக்கும் கொண்டு வந்து மறுபடியும் இந்த ரைடு மாட்டியிருக்காங்க. டிஃபென்ஸ் பண்ண தப்புனால மட்டுமே நம்ம இந்த மேட்ச் வந்து தோக்குறோம். நல்ல ஒரு மேட்ச் தான். ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. சின்ன இடத்துல சின்ன தப்புகள் நல்லா தான் விளையாடினாங்க. ரொம்ப நல்லாவே விளையாடின எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை டீமுக்கு வாழ்த்துக்கள்.